டியர் 12th ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சேனல் மூலமாக 12th மேக்ஸில் 5th சாப்டர் இருக்கு இல்லையா, 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி 2 அந்த சாப்டரோட ஸ்டடி பிளானை பார்க்குறோம். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அப்படின்ட்டு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் 12th சாப்டருக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருக்கேன். அதை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் மறுபடியும் வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணி வருவேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம ஒரு ரீச், அதாவது 80 ப்ளஸ்ஸு அச்சீவ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 70 ப்ளஸ் ஆவது எடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா கொஷின் பேப்பர் தகுந்த மாதிரி ஒரு 70 ப்ளஸ் கட்டாயமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் ஃபுல்லாக அதாவது பார்க்குற சாப்டரை நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக எளிமையாக இருக்கும். அதனால தான் இப்போ இருந்தே வந்து நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த 1 மந்த் ஃபுல்லாக இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 27th ஆயிடுச்சு. இந்த மந்த்தை விட்டுருங்க. பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 டேஸ் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். அந்த 25 டேஸும் ஒரு 8 சாப்டர் நல்லா கவர் பண்ணிடலாம். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் எக்ஸாம் மேக்ஸ் ஃபியர் போயிடும். ஏன் அப்படின்னா இந்த தடவை தமிழ் இங்கிலீஷ் முடித்த உடனே மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸ் வந்து நமக்கு வந்து ரிவிஷனுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம 4 சாப்டர் ஃபஸ்ட்டு வந்து 8 சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அப்புறம் ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அனதர் இன்னும் 1 ஆர் 2 சாப்டர் பார்த்து நம்ம ஒரு 80 ப்ளஸ் தாராளமாக எடுத்துடலாம். ஓகேங்களா? அதனால் இந்த சாப்டரை வந்து பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு 3 ஹவர்ஸ் மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? இப்போ ரிவிஷன் எக்ஸாம் போவோம், அனதர் பேப்பர் படிக்க வேண்டியது இருக்கும், எல்லா சிரமமும் இருக்குது. அதில் வந்து நீங்கள் இதை வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் பிரிச்சுருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த 2 மார்க் எப்படி பார்க்குறது, 3 மார்க் எப்படி தனியாக பார்க்குறது, 5 மார்க் எப்படி தனியாக பார்க்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து புக்கில் சாப்டர் கொடுத்துருக்காங்க. அந்த சாப்டரில் இருக்கிறத 3 மார்க், 2 மார்க், 5 மார்க்னு நான் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். பட் ஆனால் வந்து இது பார்ட்டாக இம்பார்ட்டண்ட்டாக பிரிச்சிருக்கு. ஓகேங்களா? அதனால் இங்கே பாருங்கள், 5.1ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 4 சம்ஸ் எக்ஸாம்பிளில் இருக்குது. எக்ஸசைஸில் பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 இதில் வந்து சின்ன சின்ன சம் தான். அதனால் 10ல் வந்து ஆல் சம்ஸும் 11ல் ஆல் சம்ஸும் பாருங்கள். ஓகேங்களா? அதேமாரி 5.2ல் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் வந்து ரேர் தான். 3 மார்க்ஸாக கேட்கலாம். இல்லைன்னா 2 மார்க்ஸு அதிலிருந்து 1 ஆர் 2 கேட்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து அதை 3 மார்க்காக போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதேமாரி 5.2ல் ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 5.28 இதில் 5.3 எக்ஸசைஸ் வந்து சும்மா ஸ்மால் எக்ஸசைஸு. அது ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும்தான். அதனால் 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. அதனால் எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸையும் பார்த்துருங்க. அது போக 5.4லேயும் நமக்கு சம் கிடையாது, 5.5லேயும் கிடையாது. அப்போ 2 மார்க் கம்மியாக தானே இருக்கும். ஒரு 1 ஹவர் 2 ஹவரில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 3 மார்க்கு. 3 மார்க்லேயும் அதேமாரி தான். 5.3லேயும் இல்லை, 5.4ல் எக்ஸாம்பிள்ஸ்லேயும் இல்லை. அப்போ ரிமைனில் தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஒரு 1 டே, ஒரு ஹாஃப் டே பிளான் போட்டோம்னா முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை ஒவ்வொரு சம்மையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதேமாரி 5 மார்க்கில் கட்டாயமாக ஒன்று கேட்பாங்க. சான்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? 5 மார்க் ஒன்று கேட்கல அப்படின்னா 2 மார்க்கும் 3 மார்க்கும் கட்டாயமாக 2 வந்துடும். அப்போ அதில் வந்து என்ன நமக்கு ஒரு 5 மார்க் கிடச்சிரும். அப்படி இந்த 3 பார்ட்லேயுமே கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் 5 மார்க் வர சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த 5 மார்க்கை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துங்க. அதுவும் எஸ்பெஷலாக வந்து 5.2, 5.4, 5.5 இதெல்லாமே நல்லா தரவாக பார்த்துருங்க. 5.1லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நான் 2 சம் தான் 5 மார்க் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இது எல்லாமே நல்லா கேர் பண்ணி பாருங்கள். நான் தனியாக ஷெட்யூல்டு மாதிரி பிரித்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். என்னடா எல்லாம் ஃபுல்லாக சம் தான் பிரித்து தான் கொடுத்துருக்காருலாம் பண்ண வேண்டாம். நம்ம சில சாப்டரை ஃபுல்லாக பார்த்துட்டு போனால் தான் நமக்கு அங்கே ஏதாவது எனி ஒன் கொஷின் நமக்கு செலக்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால் இதை நல்லா பாருங்கள், நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் 12th சாப்டரோட லிங்க்கையும் இதுலேயே கொடுக்குறேன். அதை அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா இதிலேருந்தே நீங்கள் பார்த்து எடுத்துங்க. பிடிஎஃப் லிங்க் எல்லாமே டெலகிராம்லேயும் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்லேயும் கொடுக்குறேன், ட்ரைவ்லேயும் கொடுக்குறேன். ஓகேங்களா?
நீங்கள் எனக்கு வந்து டெலகிராம் வாட்ஸ்அப்னாக்கா உங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் 12th ஸ்டாண்டர்டு இந்த கிளாஸ் படிக்கிறேன், இந்த கிளாஸு 12th ஸ்டாண்டர்டு நேம் வந்து இது அப்படின்ட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த பிரிண்ட் அவுட்டை அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகேங்களா? டெலகிராம்லேயும் அதேமாரி தான் எனக்கு ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இந்த பிரிண்ட் அவுட்டை உங்களுக்கு நீடு கேளுங்க. நான் உங்களுக்கு எது வேணுமோ அதை அனுப்பி வைக்கிறேன். ஓகேவா? நல்லா பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.